ராமநாதபுரத்தில் இரட்டை கொலை. மனைவியையும் மாமியாரையும் சரமாரியாக வெட்டி கொன்ற கணவன். நடந்தது என்ன பார்க்கலாம். ராமநாதபுரம் வைகை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்லமுத்து. இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. அவரது மாமியாரும் வெளிநாட்டில் ஆசிரியராக பணியாற்றி வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் சொந்த ஊருக்கு வந்த செல்லமுத்துவிற்கும் அவரது மனைவி ஷர்மிளாவுக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது. இன்று காலை செல்லமுத்துவிற்கும் ஷர்மிளாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் முற்றிப்போய் கடும் மோதலாக மாறியுள்ளது. இதனால் கோபமடைந்த செல்லமுத்து தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து மனைவி ஷர்மிளாவையும் மாமியார் பத்மாவதியையும் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு நேரடியாக கேணிக்கரை காவல் நிலையத்தில் அரிவாளுடன் சென்று சரணடைந்துள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையிலான போலீசார் நேரில் வந்து ஆய்வு செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப பிரச்சனை காரணமாக 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவியை கணவன் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு இந்த இரட்டை கொலை மக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணைக்கு பின்னரே முழு தகவலும் தெரியவரும்.